ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். பங்குனி உத்திர நாள் சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மங்கள மாதம் என்று கூறப்படும் பங்குனி மாதம் புராணங்களில் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில்தான் நிகழ்ந்துள்ளன. தமிழ் மாதத்தில் 12வதாக வரும் மாதம் பங்குனி, நட்சத்திரத்தில் 12வதாக வரும் நட்சத்திரம் உத்திரம். இவை இரண்டும் சேர்ந்து வரும் புனிதமான நாளே பங்குனி உத்திர நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த பங்குனி உத்திர நாளில்தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் இந்த நாளில்தான் திருமணம் நடந்தேறியதாக கூறப்படுகிறது. பெருமாள் லக்ஷ்மி தேவியை இந்த நாளில்தான் தன் மார்பில் ஏற்றார் என்றும் கூறப்படுகிறது. பிரம்மதேவரும் சரஸ்வதியை தன் நாவில் பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திர நாளாகும். சந்திர பகவானும் 27 நட்சத்திரங்களையும் மனைவியாக ஏற்றுக்கொண்ட நாளும் இந்த பங்குனி உத்திர நாளே. அடுத்து முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த பங்குனி உத்திர நாளே ஆகும். இத்தனை சிறப்புமிக்க இந்த நாளில் திருமண தடை, திருமண வாழ்வில் பிரச்சனை, மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் விரதமிருந்து தீபமேற்றி அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்கேயும் தீபமேற்றி வழிபட்டு வருவது நல்லது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேன்மையை தரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த பங்குனி உத்திர நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் மேன்மையை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.